திருமணத்திற்கு முன்பதாக நம்ம அவசியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த 3 முக்கியமான வார்த்தைகள். நல்லா கவனிங்க. காதலா, கவர்ச்சியா, உண்மையான அன்பா? இததான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த 3 வார்த்தைகளும் நீங்கள் கேள்விப்பட்ட வார்த்தைகள். புதிதான வார்த்தைகள் கிடையாது. இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கணும்னு சொன்னா, பலர் ஃபர்ஸ்ட் கவர்ச்சியை, இன்ஃபாக்சுவேஷன காதல் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? அடுத்து இந்த லவ், காதல் அப்படிங்கிறத அன்பு அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள். உண்மையான காதல், உண்மையான அன்பு அப்படின்னு அந்த அன்புக்கு தான் இந்த காதலை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இது மூன்றும் ஒன்றல்ல. மூன்றுமே வித்தியாசமானது. ஸோ இன்ஃபாக்சுவேஷன் கவர்ச்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா காதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு. இந்த மூன்றையும் குறித்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பல திருமணங்கள் தோல்வி அடைவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அன்பினாலே இணையவில்லை. ஒன்று கவர்ச்சியினாலும் அல்லது காதலினாலும் இணைந்திருக்கிறார்கள். இது என்றைக்குமே பிரச்சனை தான். பெரும்பாலான திருமணங்கள் தோல்வியிலே முடிவதற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. சரி, நம்பர் 1, இந்த இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எதனாலே வரக்கூடியது? இயல்பாக கவர்ச்சி என்பது பெரும்பாலும் ஒருவருடைய வெளி தோற்றம், அவங்களுடைய பர்சனாலிட்டி ஆகட்டும் அல்லது பார்க்கிறதற்கான தோற்றம். இந்த பர்சனாலிட்டிங்கிறது தோற்றம் மட்டும் இல்லை, அவங்களுடைய பிஹேவியர், செயல்பாடு எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் பர்சனாலிட்டி. ஏன் குரல், அந்தஸ்து, அவங்க செய்யற வேலை, சுறுசுறுப்பு, இப்படி ஏதோ ஒன்று ஈர்க்கப்படும் பொழுது நம்ம மற்றவர்களை ஈர்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம் அல்லது மற்றவர்களால் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது ஒரு வகையில நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு ஹார்மோனியல் சேஞ்ச், ஒரு ரசாயன மாற்றம் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, டைரக்டா நான் விஷயத்துக்கு போறேன். இன்றைக்கு நிறைய இடங்கள்ல திருமணம் அப்படின்னு வரும் பொழுது எதிர்ப்பாளரை படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சிலர் அது ஈர்க்கப்படுகிறார்கள். கேட்டா தங்களை என்னன்னு சொல்லுவாங்க, நாங்க உண்மையா நாங்கள் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம என்ன பண்ண போறோம்னா, நீங்க ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறதற்கான அடையாளத்தை பார்க்க போகிறோம். இன்ஃபாக்சுவேஷனுக்குரிய சயின்ஸ் என்ன, கவர்ச்சியின் அடையாளம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது துரிதமாக உருவாகக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது வேகமா உருவாகக்கூடிய ஒன்று. ஏன் ஒரு சில நாட்கள்ல, ஏன் ஒரு சில மணித்துளிகளில் கூட நீங்க இந்த இன்ஃபாக்சுவேஷன் கவர்ச்சியினாலே ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை உலகம் தப்பா பயன்படுத்துது. என்னன்னு கேட்டீங்கன்னா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு இதை ஒரு பேர் கொடுத்து அழைக்கிறார்கள். இதை நியாயப்படுத்துகிறார்கள். உண்மையை சொல்ல போனா இது உண்மை அல்ல. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறது பயங்கரமான தவறு. பார்த்த உடனே ஒருவரை பிடித்து போகுதல் அப்படிங்கிறது எதனால? வெளிப்புற தோற்றம் அல்லது பேச்சுக்கள், அவங்க வகிக்கக்கூடிய பதவி, அவங்களுடைய பர்சனாலிட்டி, இவைகள் தானே ஒழிய வேற எதுவும் காரணம் அல்ல. ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எதுக்கு வரும் கேட்டீங்கன்னா, கவர்ச்சிக்கு மட்டும்தான் அது பொருந்தும், வேற எதற்கும் பொருந்தாது. அதை நீங்கள் நன்றாக ஞாபகப்படுத்த வேண்டும். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னா, இது வேகமாக உருவாகக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? நம்பர் 2, இது செல்ஃபிஷானது. ஆல்வேஸ், எப்பொழுதுமே இது சுயநலமாக இருக்கக்கூடியது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்ச்சி இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொன்னாலே, எதிர்ப்பாளரை நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அவர்கள் எனக்கு வேண்டும், அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கும். ஸோ இது ஒன்று எப்பொழுதுமே சுயநலத்திற்கானது. நல்லா கவனிங்க, அன்பு அப்படி செய்யாது. நமக்கு ஒன்று கிடைக்காவிட்டாலும் கூட அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்காது. உண்மையா ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் எனக்கு கிடைக்காவிட்டாலும் அவர்களுடைய நலன் அதுதான் பார்ப்போம். இன்னைக்கு பாருங்களேன், சில இடங்கள்ல இந்த ஒன் சைடு லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவானுங்க, அந்த பிள்ளைகிட்ட போய் தொந்தரவு பண்ணுவானுங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணும்? வேணான்னு சொல்லும். இவனுக்கு கேட்கறது கிடையாது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில அந்த பிள்ளை வேணவே வேணான்னுன்னா, இவங்க என்ன பண்றானுங்க, முகத்துல ஆசிட் வீசுறானுங்க அல்லது கத்தி எடுத்து குத்திடுறானுங்க. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. ஏன்டா நீதானடா அந்த பையனை அல்லது அந்த பொண்ணை விரும்புகிறேன் என்று சொன்ன. விரும்புற ஒரு பொண்ணை எப்படி கொல்ல முடியும்? எப்படி நீங்க அதை காயப்படுத்த முடியும்? அப்ப அது உண்மையில என்ன கிடையாது? விருப்பம் கிடையாது. அது கவர்ச்சியினால ஈர்க்கப்படுதல். எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற சுயநலம் தான் இந்த இன்ஃபாக்சுவேஷன்ல இருக்கும். அப்ப இந்த இன்ஃபாக்சுவேஷனை நாம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, இந்த இன்ஃபாக்சுவேஷனுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைகளை இது ஏற்றுக்கொள்ளாது. என்ன குறைகளை?
இதுல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, எதிர்ப்பாளர ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இல்லாம நான் இல்லங்கிற அளவுக்கு போயிருவானுங்க. பட் அது வெறும் இன்ஃபாக்சுவேஷனா தான் இருக்கும். ஒரு கவர்ச்சியினால ஈர்க்கப்படுதலா தான் இருக்கும். ஆனா கடைசியில என்ன நடக்கும்னா, அந்த பையனோ, அந்த பெண்ணோ, அவன் பயங்கரமான ஒரு தவறான ஒரு வாழ்க்கையில இருப்பான். அவன் ஒருவேளை ஒரு ட்ரக் அடிக்ட்டா இருப்பான். கஞ்சா குடிச்சுக்கிட்டு இருப்பான். சிகரெட் பிடிக்கிறவனா இருப்பான். மதுபானத்திற்கு அடிமையா இருப்பான். வேலைக்கு போகாதவனா இருப்பான். கெட்ட வார்த்தை சர்வசாதாரணமா பேசுவான். வீட்ல இருக்கிறவங்கள எல்லாம் கண்டுக்கவே மாட்டான். சுடு சோம்பேறியா இருக்கக்கூடியவனா இருப்பான். அவன யாருக்குமே பிடிக்காது. அவங்க வீட்ல இருக்கிறவனே இவனை தண்டச்சோறுன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயுமே அவனை யாருக்கும் பிடிக்காது. ஆனா பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அவன் பின்னாடி பைத்தியமா சுத்திட்டு இருக்கும். அவன் வேலைக்கு போகாம ஊரை சுத்திட்டு இருக்கிறான். அவன் தண்ணி அடிக்கிறான். பரவாயில்ல நான் திருத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பிள்ளை. அவன் கஞ்சாவே அடிச்சுக்கிட்டு இருப்பான். பயங்கரமான தப்பு பண்ணாலும் இல்ல, எதிர இருக்கிறவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் இவன் தப்பு பண்ணியிருப்பான். நேத்து அவங்க அப்பாவை போட்டு அடிச்சுட்டான். இல்ல அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அவங்க அப்பா ஏதோ பண்ணியிருப்பாரு. அதனால அடிச்சுட்டான். ஊரே அவன் மிக மோசமானவன், அவன் தவறானவன் சொன்னாலும் அந்த தவறு இவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இன்ஃபாக்சுவேஷனுடைய ஒரு வலிமை. த பவர் ஆஃப் இன்ஃபாக்சுவேஷன். என்ன தப்பு நடந்தாலும் சரி, அது இவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை அந்த கவர்ச்சி குறைய குறைய குறைய, அந்த ஈர்ப்பு குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா அந்த குறைகள் அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. மிக பிரதானமா அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? அதுக்குள்ள இவனுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? கல்யாணம் பண்ணி இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். அந்த கவர்ச்சி குறைஞ்ச மிகப்பெரிய பிரச்சனை குடும்பத்துல வெடிக்கும். அப்பதான் அவன் ஒழுக்கம் இல்லாதவன்கிறது மூளைக்கே தெரிய வரும். அவன் செய்யற தப்பு உங்களுக்கு எப்பயுமே தப்பாவே தெரியலையா? சம்திங் ராங். அதுதான் அடையாளம். நீங்க ஒரு கவர்ச்சியினால் இழுக்கப்பட்டு கிடக்குறீங்கிறதுக்கு அது ஒரு இது. அடுத்து பாருங்க, இந்த இன்ஃபாக்சுவேஷன்ல தான் நீங்களா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் ரொம்ப நேசிக்கிறேன், அன்பு செலுத்துறேன், என்னுடைய அன்பு புனிதமானதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா சிம்பிள் ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? இந்த அன்பு இல்ல, ஆனா கவர்ச்சிக்கு காலாவதி தேதி உண்டு, எக்ஸ்பைரி டேட் உண்டு. அன்புக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஆனா காதலுக்கும் கவர்ச்சிக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. எப்பொழுது அந்த கவர்ச்சி ஒருவேளை குரலினாலோ, தோற்றத்தினாலோ, ஒரு பர்சனாலிட்டினாலேயோ, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒண்ணுல வந்திருக்கு பாத்தீங்களா? அது குறைய குறைய கம்ப்ளீட்டா அந்த கவர்ச்சி காணாமல் போய்விடும். தட்ஸ் a sign you are not in love. தேவன் சொல்லக்கூடிய அந்த அன்பு இல்ல, இது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அப்படிங்கிறதற்கான ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் தான் இந்த காலாவதி தேதி. சரியா? அடுத்து பாருங்க, நம்பர் 5, உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டது. இதை நீங்க என்ன நினைச்சுக்க கூடாது, நான் ரொம்ப அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்மோன் ரசாயன மாற்றங்கள், நீங்க யாரால் ஈர்க்கப்படுகிறீர்களோ, அப்ப பாத்தீங்கன்னா நான் சில உதாரணம்லாம் கொடுத்துருக்கிறேன். சில சமயம் இதயம் வேகமா துடிக்கிறது, இவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது, அவங்க வந்துட்டாலே எனக்குள்ள பயங்கர சந்தோஷம் வருகிறது. இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே இயற்கையாக நமக்குள் ஏற்படக்கூடிய கவர்ச்சியினாலே வரக்கூடிய சில ரசாயன மாற்றங்கள். உண்மையான கணவன் மனைவியா வாழ்ந்தாலும் இது சில சமயங்கள்ல இருக்கும். ஆனா கவர்ச்சிக்கு இது முக்கியமானதாக இருக்கும். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இதை நீங்க என்ன நினைச்சுக்க கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணர்வு வந்துட்டா உடனே நான் ஒரு உண்மையான அன்புல இருக்கிறேன், இவங்களதான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள வந்துடக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தான ஒன்று. சரியா? இதற்கு ஒரு வேதாகம உதாரணம் நிறைய சொல்லலாம். சிம்சோனை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு வைங்கன்னு ஒத்த காலில் அந்த மனுஷன் நிக்கிறார். எதனாலே? அவள் என் கண்களுக்கு பிரியமாய் இருக்கிறாள். அது சரியான வார்த்தை பைபிள்ல. என்னுடைய கண்களுக்கு அது பிரியமாய் இருக்கிறது. எஸ், உண்மையிலே அது சரியா சிம்சோன் வெளிப்படுத்துகிறார். அந்த பெண்ணினுடைய கேரக்டரோ மற்ற எதுவுமே அங்க கண்ணுக்கு தெரியல. ஏதோ ஒரு வகையில அந்த பெண்ணை பிடித்திருக்கிறது. என்னுடைய கண்ணுக்கு பிரியமாய் இருக்கிறாள். கடைசியில என்ன ஆனது? பயங்கர மோசமான ஒரு முடிவை நாம பார்க்கிறோம். சரியா? சோ சிம்சோன் அவருடைய குணத்தை பார்க்கவில்லை, அழகை மட்டுமே பார்த்தார். அந்த அழகு அவருக்கு அழிவாக முடிந்தது. இன்னைக்கும் இன்ஃபாக்சுவேஷன் அப்படிங்கிறது, கவர்ச்சியினாலே நாம் பலரால் ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நம்மளுடைய கண்களுக்கு அது பிரியமா இருக்கிறதுங்கிற ஒரே ஒரு காரணம். ஒரு நாள் ஒரு சகோதரன் இடத்துல கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருந்த போது அந்த சகோதரன் என்கிட்ட வாதாடினார். நான் உறுதியா அடித்து சொல்லுகிறேன் பிரதர், இது இன்ஃபாக்சுவேஷனே கிடையாது. ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னா, நீங்க வேணாலும் பாருங்க, அந்த பெண் பார்க்கிறதற்கு அழகாக இருக்க மாட்டாள். அந்த அளவுக்கு கலர் கிடையாது. நம்ம கலரை பத்தி பேசுறதுனால நீங்க தவறா எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல கருப்பா இருந்தால் அது ஏதோ அழகு இல்லை என்பது போலவும், வெள்ளையாக இருந்தால் அது ஒரு அழகு அப்படிங்கிறது போலவும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. சமுதாயமே அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அந்த பையன் சொல்லுகிறார்,
பாருங்க அந்த பெண் கலரா இல்ல, அந்த பெண் பாருங்க பார்க்கிறதற்கு லட்சணமா இல்ல, ஆனாலும் கூட எனக்கு அந்த பெண்ணை பிடித்திருக்கிறது. அப்ப நீங்க எப்படி சொல்றீங்க இதை இன்ஃபாக்சுவேஷன்னு சொல்லி? ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவர்ச்சி என்பது உலக மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அழகு அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த கவர்ச்சியால் ஈர்க்கப்படுவோமா என்று கேட்டால் நிச்சயமா இல்ல. நான் முன்னாடியே சொன்னது போல அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், குரல், வேறு சில ஆக்டிவிட்டிஸ் அவங்க திறமையா பண்ணாங்கன்னா இந்த மாதிரி டேலண்ட் எல்லாவற்றினாலும் ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. வெறும் இது அழகை மட்டுமே பார்த்து வரும் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருகிறேன். சரியா? இப்ப நாம நம்பர் 2 பாயிண்ட். இந்த காதல் இங்கிலீஷ்ல வேற வார்த்தை இல்ல, தமிழ்ல இருக்கு. காதல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அன்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க எல்லாத்தையும் LOV லவ் என்று சொல்லுகிறோம். அப்ப நம்ம பிரித்து சொல்லுகிறோம். தேவனுடைய அன்பு, காட்ஸ் லவ் அப்படின்னு பிரிச்சு சொல்றோம். சோ வேற ஏதாவது இதுக்கு வார்த்தை இருந்தாலும் ஓகே, லெட் இட் பி இருக்கட்டும். எனக்கு ஞாபகத்துக்கு வரல உடனடியா. சரி, ரொமான்டிக் லவ் அப்படின்னு போட்டுக்கிட்டேன் நான். சரியா? சரி, இது என்ன? இந்த கவர்ச்சிக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதற்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்ச்சிக்கு அடுத்த ஸ்டெப், அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காதல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த கவர்ச்சிக்கு அடுத்த கட்டம். இதைத்தான் உலகம் என்ன சொல்லுதுன்னா, புனிதம் என்று சொல்லுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அந்த கவர்ச்சி இன்ஃபாக்சுவேஷன்ங்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றாங்க பாத்தீங்களா? உடனடியா இவங்க என்ன நம்பிடுறாங்க, நாம ஒரு தெய்வீக காதல்ல உள்ள புகுந்துட்டோம். அந்த அன்பு அது புனிதமானது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். ஆனால் இதிலும் சிக்கல் இருக்கிறது. அது உண்மை அல்ல. ஏன்? இதை பாருங்களேன். கவர்ச்சியின் அடுத்த கட்டம் காதல் எனலாம். இதில் உடலை தாண்டி மனமும் உணர்வுகளும் இணைய தொடங்கும். அப்கோர்ஸ் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா கவர்ச்சி என்று சொல்லும்போது ஒன்லி அது பிளஷ் அடிப்படையா சார்ந்தது. ஆனா இந்த ரொமான்டிக் லவ், காதல் அப்படிங்கிறது உடலை சார்ந்தது மட்டுமல்ல, கொஞ்சம் அதுல ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மனமும் உணர்ச்சிகளும் இணையக்கூடிய ஒரு ரசாயன மாற்றம். ஆனா இதுதான் ஒரு ட்ராப் இருக்கு. இதை நிறைய பேர் இது அன்புன்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. காதல் என்பது கவர்ச்சியை விட ஆழமானதா இருக்கலாம். இது உணர்ச்சி, பாசம் சேர்ந்த உறவு. இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். இதை பலர் காதலை அன்பு என நினைக்கிறார்கள். ஆனால் அது இல்லை. சரி, ஓகே, அடுத்து பாருங்க. காதலும் ஒரு வகையில் உணர்ச்சியின் வெளிப்பாடு. வெளிப்புற ஈர்ப்பு தான் இதிலும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியா? வெளிப்புற ஈர்ப்பு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கவர்ச்சிக்கும் காதலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நான் ஒரு குறிப்பு கொண்டு விளக்க விரும்புகிறேன். பாருங்களேன், அந்த 2வது பாயிண்ட் பாருங்க. கவர்ச்சி மட்டும் இருக்கக்கூடிய நபர் ஒரு நபரோட அடக்கி கொள்ள மாட்டார். அந்த இன்ஃபாக்சுவேஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரிதான். சில சமயங்கள்ல அழகா இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கவர்ச்சிகரமாய் அவர் பார்க்க துவங்குவார். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த இன்ஃபாக்சுவேஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உடையது, அந்த குணாதிசயம் உடையது. ஆனால் இந்த அடுத்த ஸ்டெப் வர்றாங்க பாருங்க. இந்த காதல் வயப்பட்டவர் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் மீது தான் கவர்ந்திழுக்கப்படக்கூடியவராக அவர் தெரிவார். அதனாலதான் இவங்க என்ன நம்பிடுறாங்க, இதுதான் அன்பு போல் இருக்குன்னு நம்பிடுறாங்க. ஒரே துணையாலே கவர்ச்சியா ஈர்க்கப்படக்கூடிய மற்றவங்களை அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவங்களால ஈர்க்கப்பட மாட்டாங்க. மற்றவங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, இந்த நபரால் மாத்திரமே ஒரே நபரால் ஈர்க்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதனாலதான் இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இது புனிதமானது, this is not infatuation அப்படி நம்புறாங்க. அப்கோர்ஸ் இது சாதாரண இன்ஃபாக்சுவேஷன் அல்ல, அதனுடைய அடுத்த கட்டம். அவ்வளவுதான். எப்படி சொல்றேன் பாருங்க. இந்த காதல் அப்படிங்கிறதுலயும் காலாவதி உண்டு. இரு தரப்பிலும் தோற்றங்கள் மாறும்போது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகும் பொழுது இந்த காதலும் கவர்ச்சியும் காணாமல் போய்விடுகிறது. உண்மை அதுதான். ஒரே நபரா கூட இருக்கலாம். அதனாலதான் இவ்வளவு புனிதமாக சண்டை போட்டு திருமணம் செய்கிறவர்கள், எவ்வளவோ அழகான பையனையோ பொண்ணையோ அப்பா அம்மா கொண்டு வந்து காமிப்பாங்க. இல்ல, நான் இந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணுவேன், இந்த பையனை தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு சண்டை போட்டு திருமணம் பண்ணவங்க. அவங்க மேலோட்டமான கவர்ச்சியால் இன்ஃபாக்சுவேஷன்லாம் இல்ல, அடுத்த கட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதனாலதான் அந்த பெண்ணை விட அந்த பையனோட அழகான ஒண்ணு அப்பா அம்மா கொண்டு போய் நிறுத்தினாலும் இவங்க கேட்டுக்க மாட்டாங்க. அதைத்தான் நான் திருமணம் பண்ணுவாங்க. ஆனா விவாகரத்தும் அடுத்த வருஷத்துல நடந்துரும். நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு. என்னைக்கா நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா? இப்படி சண்டை போட்டு உலகத்தையே எதிர்த்துட்டு போய் திருமணம் பண்ணாங்களே, எப்படி இவனுங்களால விவாகரத்து பண்ண முடியுது? எப்படி ஒரே செகண்ட்ல இவங்களை வேணான்னு சொல்லிட்டு வர முடியுது? ஏன்னா அதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. பிகாஸ் அது இன்ஃபாக்சுவேஷனுடைய ஒரு சின்ன அப்டேட் தானே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது.
ஏன்னா இந்த விஷயத்திலையும் அடுத்த குறிப்பு எழுதி வச்சிருக்கிறேன். கவர்ச்சியானாலும் சரி, காதலானாலும் சரி, எதிர்ப்பாளரின் குறைகள், குற்றங்கள் தெரியவே தெரியாது. நான் ஒரு பையனையோ பெண்ணையோ விரும்புறேன்னு சொன்னா அது கவர்ச்சியிலையும் நடக்கும், இந்த காதல்லையும் நடக்கும். அவன் பண்ண தப்பு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் இன்னும் 10 பெண்களோட கூட சுத்திக்கிட்டு இருப்பான். என் மனசுக்கு அது புரியாது. நாமளே அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு நியாயமான காரணம் இருக்கும். யோசித்து பாருங்க. இதிலும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், உரிமை பாராட்டுதல். அது எங்க போய் முடியுதுன்னா பொசசிவ்னஸ்ல போய் முடிஞ்சிடும். இந்த இன்ஃபாக்சுவேஷன்ல கூட இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கிறதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வெறும் உடல் கவர்ச்சியால் வரக்கூடியது. அதுவும் பல பேரை அவர்கள் கவர்ந்து இழுக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பாங்க. இந்த பையன் இல்லையா, அந்த பெண் இல்லையா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் வேற பக்கம் போவேன். இந்த மாதிரி கேரக்டர் தான் அந்த இன்ஃபாக்சுவேஷனுக்குள்ள இருக்கும். ஆனா காதல் அப்படிங்கிறது இல்ல, புனிதம்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நீ உனக்கு நான். அப்ப என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொசசிவ்னஸ் பாவம், அது ஒரு பாவங்க. மிகப்பெரிய பிரச்சனை அங்கு வர வாய்ப்பு இருக்கிறது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குது. அந்த நியாயமான உரிமையை கூட நம்ம விட்டு தர மாட்டோம். அந்த பெண் யாருகிட்ட பேசினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, என்னால அதை தாங்கிக்க முடியாது. அந்த பையன் யார்கிட்டயாவது பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. தட்ஸ் அ சைன். திஸ் இஸ் நாட் அ ட்ரூ லவ், காட்லி லவ். பொறாமை வருகிறது, சந்தேகம் வருகிறது. இது ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்த கண்ட்ரோலிங் பிஹேவியரை உருவாக்கும். பயங்கரமான கட்டுப்பாட்டை உருவாக்கும். இது என்னன்னா ஒரு டாக்ஸிக் லைஃபை கொண்டு வந்துடும். நச்சுத்தன்மை உள்ள உறவாக அது மாறும். பயங்கரமான ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் அங்க ஒருவருக்கு ஒருவர் உருவாகும். எப்பொழுதுமே சந்தேகம் இருக்கும், எப்பொழுதும் பயம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். அடுத்து இந்த காதல் அப்படிங்கிறதுல பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சில திரைப்படங்கள், நாவல்கள் காதலை பற்றி ஒரு மாயமான உலகத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கார்கள். என்னன்னா நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, காதலிச்சு கல்யாணம் பண்ண, ஒரு லைஃப் பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனா நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா நீ வேஸ்ட், லைஃப்ல சந்தோஷமே இருக்காது, நீ வேஸ்ட், நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. ரெண்டாவது, ஒரு பெண்ணோ ஒரு பையனோ அவர்கள் இது போன்ற ஒரு காதல் வயப்படக்கூடிய சமயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய அங்கீகாரம் கிடைத்து விட்டதாக நம்புகிறார்கள். தனக்கு ஏதோ ஒரு திறமை இருப்பது போலவும், ஒரு 4 பேர் மத்தியில எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னா இவர்களுக்கு ஏதோ சம்திங் இருக்கு, இவங்க ரொம்ப அழகானவங்க அல்லது திறமையானவர்கள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த அங்கீகாரத்திற்காக ஏங்க ஆரம்பிக்கிறார்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா விளைவுகள், ஆபத்துகள். அது உண்மை அல்லங்கிறது நம்ம மூளைக்கு தெரியறது இல்ல. நீங்க நல்லா கவனிங்க. இதுல பாருங்க, இளைஞர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் வராது, சண்டை வராது, சச்சரவு வராது. ஆனா அது வரைக்கும் கல்யாணத்துக்கு எது தேவைன்னு மூளைக்கு தெரியவே தெரியாது. நான் சில விஷயத்தை கொடுத்துருக்கிறேன் பாருங்க. வாடகை, கரண்ட் பில்லு, வேலை, ஒருவேளை குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேம்பர்ஸ் வாங்குறத முதற்கொண்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இவங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. எப்ப இவங்க யதார்த்த உலகத்துக்கு வர்றாங்களோ அந்த நிமிஷம் இவங்க சொன்ன புனித காதல் குப்பையில போய் கிடக்கும், காணாம போயிடும். சர்வசாதாரணமா அடிச்சுக்குவாங்க, சண்டை போடுவாங்க, அங்க எதுவுமே இருக்காது. இந்த காதலுடைய பின் விளைவுகளை தான் இப்ப நாம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, திருமணத்திற்கு முன்பாகவே இவர்கள் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒன்றைத்தான் நம்ம காதல்னு சொல்றோம். இவங்க மட்டும்தான் முடிவெடுப்பாங்க. யாராவது ஒருத்தன் எங்க அப்பா அம்மா வாப்பா, உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வா அப்படின்னு முடிவெடுக்க போறாங்க? ஒண்ணும் கிடையாது. அப்படி முடிவெடுக்கிறதுக்கு பேரு வேற, அது ஒரு திட்டமிடல், அரேஞ்சுடு. அது நல்லது கெட்டது பார்த்து, பேரண்ட்ஸும் பார்த்து, அது வேற. இது அப்படி கிடையாது. இது படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல பார்க்கறதுனால, திரும்ப திரும்ப பேசிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அடுத்து அந்த ரொமான்டிக் லவ்வா பரிணாம வளர்ச்சி அடைகிறது. அப்புறம் ஒருவருக்கு ஒரு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒருவருக்கு ஒருவர் மட்டுமே சத்தியம் பண்ணி கொள்ளுகிறார்கள். இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்ப்பாளர்கள் இவங்க மட்டும்தான் அந்த உறுதி எடுத்திருக்கிறாங்க. வேற யாரும் இதுக்கு அத்தாட்சியும் கிடையாது, இதுக்கு சூரிட்டியும் கிடையாது. அப்ப என்ன ஆகும், மனதுக்குள்ள என்ன மாதிரி வருதுன்னா, இது ஒரு ஸ்திரமில்லாத ஒரு உறவை அந்த இடத்துல உருவாக்கு. பயம் வருகிறது. எப்பொழுதுமே சந்தேகம் கொண்டு பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்ப வேணாலும் பிரிஞ்சு போகலாம். ஏன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த பையன் நினைச்சாலும் பிரிஞ்சு போகலாம், அந்த பெண் நினைத்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கல, இதோட முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்படி சொன்னா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? யாராவது போய் அவங்க கிட்ட கேஸ் கொடுக்க முடியுமா? இல்ல வேற ஏதாவது சண்டை போட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது அல்லவா? அப்ப இந்த மாதிரி நடந்துட்டா அந்த எண்ணமே இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மன அழுத்தத்தை உண்டு பண்ணுகிறது, பயத்தை உண்டு பண்ணுகிறது, எரிச்சலை உண்டு பண்ணுகிறது, சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது, கண்காணிக்க வைக்கிறது,
அவங்களுடைய அன்றாட லைஃப்லுடைய ரொட்டீன் லைஃபே காணாம போயிடும். யாருகிட்ட இவங்க பேசுறாங்க, எங்க மெசேஜ் அனுப்புறாங்க, என்ன பண்றா, ஏது பண்றா, ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உறவு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு உறவா இருக்கிறதுனால எப்ப வேணாலும் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறதுக்கு அப்படி ஒரு செகண்ட் ஆகும். அந்த மாதிரி நிறைய நடக்கும். அதனாலதான் நிறைய பேர் இதுல சூசைட் பண்ணிக்கிறாங்க, கொலை செய்கிறார்கள், நிறைய தவறுகள் நடக்கிறது. நம்ம ஓப்பனா உடைச்சு பேசிட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் இதெல்லாம் பேசுவது சரியா பிரதர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தயவுசெய்து நம்மளுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளலாம். இதெல்லாம் சர்ச்சில் முக்கியமா நம்ம பேச வேண்டிய டாபிக்ஸ். அவங்களுக்கு தெரியும். நிறைய நாங்க வாலிபர்கள் இந்த மாதிரி பின்வாங்கி போகிறத பார்க்குறோம். அவங்களுக்கு பிராக்டிக்கலா இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு புரிய வருது. எல்லாருமே மேக்சிமம் 90% வாலிப பசங்களும் பெண்களும் இந்த லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஆபத்துல இவனை அதுல விழுந்து பயங்கர மோசமான ஒரு மனநிலைமையில இருக்கிறாங்க. அதுல இருந்து இவங்களால வெளியில வர முடியல. 5 வருஷம் 7, 8 வருஷம்லாம் இருக்கிறாங்க. இன்னும் கூட அந்த பெண்ணு திரும்பி எனக்கு வந்துடாதாங்கிறவங்க எல்லாம் இருக்கிறானுங்க. அந்த பிள்ளை கல்யாணமாய் குழந்தை கூட இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஏதாவது நடந்த அந்த பிள்ளை என் பக்கம் வந்துடாதாங்கிற அளவுக்கு மோசமாக இந்த மனநிலைமை அவரை மாற்றி வைத்திருக்கும். இன்னும் நிறைய பேர் இந்த சினிமா இதையெல்லாம் பார்த்து திரும்ப திரும்ப இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஒரு லவ் ஃபெயிலியருக்கு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டா போதும். இந்த இன்ஸ்டாகிராம் என்ன செய்யணும்னா அதே மாதிரி வீடியோவை தான் கொண்டு வந்து காமிக்கும். இவன் அப்படியே அழுது 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 ஏற்கனவே அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அது வந்து வெளியில தான் வரணும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சோகமான வீடியோஸ் அப்படியே வந்துகிட்டு இருக்கான். அவன் அழுவான். அவனுக்குள்ள அது ஒரு வகையான பரிதாபத்தை, சுய பச்சாபாதத்தை உருவாக்கும். சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதுல இருந்து ஜென்மத்துக்குமே வெளியில வர முடியாது. சாகர வரைக்குமே சில பேர் அப்படி இருக்கிறேன்றானுங்க. எப்படித்தான் பாருங்க. இது என்ன அடுத்த மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான இந்த ஈர்ப்புகள் கர்த்தருடைய பிள்ளைகளே தெரிஞ்சுக்குங்க. ஏன் நாம இதை தப்புன்னு சொல்றோங்கிறதுக்கு நிறைய கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அதெல்லாம் நான் போகல. சில பிராக்டிக்கலா சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய வாலிபர்கள் இது கர்த்தருடைய சித்தத்துக்கு மீறியதுப்பா, அப்படிப்பா, இப்படிப்பான்னு சொன்னா அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இதுதான் கர்த்தருடைய சித்தம், நம்மகிட்டயே சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க. நான் சொல்லுகிறேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது தேவ சித்தம் இல்லைங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப ஒருத்தன் காதல் வைப்பறானோ அந்த நிமிஷத்துல அவன் பொய் பேச ஆரம்பிப்பான். பெற்றோரை ஏமாத்துவான், உறவுகளை ஏமாத்துவான், ரொம்ப முக்கியமா சபையையும் சபை கூடுகையையும் ஏமாத்துவான். இதுல இருந்தே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இது நம்மை பாவம் செய்ய வைக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாருங்க. திருமணம் செய்து கொள்வோம் என்கிற ஒரு உறுதியை இருவரும் கொடுத்துக் கொள்ளுகிறதுனால அது உண்மையில்லாத உறுதி. அது பேர் உறுதியே கிடையாது. இவங்க 2 பேரும் அப்படியே நீ ப்ராமிஸ் பண்ணு, நான் ப்ராமிஸ் பண்ணு, 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்குவானுங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொண்டு வரும். அதனால எந்த தப்புக்கும் அவர்கள் செல்லுவார்கள், எந்த தவறுக்கும் செல்லுவார்கள். இன்னும் சில பேரு மனைவி அப்படின்னு பேரு வைத்து அழைக்கிற, ஒய்ஃப் அப்படின்னு வச்சு, ஹஸ்பண்ட் யாரா நீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அதுல 98% சேர மாட்டாங்க, கல்யாணமும் நடக்காது. ஆனா இவங்க பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சேர்த்து வச்சிருப்பாங்க. அதுவே அவர்கள் தவறு பண்ணுவதற்கான எளிதான ஒரு வழி. நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, நான் என்ன வேணாலும் பண்ணா நீ அமைதியாக இருக்கவே, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா, அது இதுன்னு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இவர்கள் தவறு செய்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை வாலிபனா இருக்கக்கூடிய யார் இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஒரு வேளை உங்களை விசுவாசி நம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனா பல வேளைகள் இந்த மாதிரி ஒரு சிந்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தீங்கன்னா, பிளீஸ், இது ஆபத்து, பயங்கரமான சாத்தானின் பிடியில் இருக்கிறீங்க. அந்த நிமிஷமே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெளியில வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா திரும்பி வருகிறது கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும். ஒரு பஸ் ஏறிட்டீங்க, தப்பான இடத்துல ஏறிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டாப்ல இறங்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய டெஸ்டினி ரொம்ப தூரம் போயிடும். ரொம்ப விலை கொடுத்து திரும்பி வர வேண்டியதா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இதையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும். கஷ்டமா இருக்கு. இது போன்ற பல காதல் இணைப்புகள் திருமணத்திற்கு முன்பான உறவை ஏற்படுத்தி கருக்கலைப்பு போன்ற மகா பாவமான செயலை எளிதாக செய்ய வைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது மாத்திரம் இல்ல, எப்ப இந்த பிரச்சனை வந்து அந்த லவ் அந்த இடத்துல காணாம போயிடும். அவ்வளவுதான். 2 பேரும் ஈஸியா சொல்லிட்டு அப்படியே சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. பேரண்ட்ஸுக்கு தெரிய வரும், இது ஒரு பெரிய பூதாகரமாக, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மேக்சிமம் இது போன்ற இதெல்லாம் இன்னைக்கு ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 500க்கு மேற்பட்ட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் பாத்தீங்கன்னா 10ல இருந்து 500 வரைக்கும் ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமாக கருக்கலைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணமே நாங்கள் இருவரும் திருமணம் செய்ய போகிறோங்கிற அந்த லவ், காதல்ங்கிற அந்த அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்குது. அதுல ஆரம்பிச்சுதான் இந்த இடத்துக்கு வருகிறது. இது எவ்வளவு பெரிய பாவத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு குழந்தையை கொல்லக்கூடிய அளவுக்கு துணிகரமான ஒரு பாவத்தை ஏற்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி கூட்டு வந்துருவாங்க. அப்புறம் என்ன பண்ணி ஆகணும்? யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும்.
அப்ப அந்த பேரண்ட்ஸும் பயங்கரமான ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போவாங்க. அந்த பெண்ணோ அந்த பையனோ வாட் எவர் இட் இஸ், அவங்க அதிகப்படியான குற்ற உணர்வுக்குள்ள போவாங்க. எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. பாவத்துக்கு மேல பாவத்தை இந்த ஒரு விஷயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்விளைவுகள்ல ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா காதல் திருமணத்திலும் 80% பெற்றோர்கள், உறவுகள், சபை இத மீறி தான் நடக்குது. இத மீறி தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால என்ன பிரச்சனை? இப்படி திருமணம் நடக்கிறதுனால பின்னாளில் வரக்கூடிய சிறு சிறு சண்டைகள், பிரச்சனைகள் இதர சரி பண்றதுக்கோ, ஆலோசனை செல்வதற்கோ ஒரு பயம் இருக்க மாட்டாங்க. யாரும் வாய்ப்பு இல்ல. மீண்டும் அப்பா அம்மாட்ட போனா அவங்க அடி வெளுப்பாய்ங்க. எந்த முகத்தை வச்சுட்டு என் பின்னாடி வந்தேன்னு கேட்பாங்க. ஒரு சில இடங்கள்ல ஓகே. மேக்சிமம் பாத்தீங்கன்னா கோவத்துல இருப்பாங்க. இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் இந்த 2 பேரும் இந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அதுல ஒருத்தன் மிகப்பெரிய தவறு செஞ்சான்னா, அது அவனுக்கு சாதகமாவே இருக்கு. ஏன்னா தட்டி கேட்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் விக்டிமா மாறிடுவாரு. இதெல்லாம் காதல் திருமணம்ங்கிறதுல அரங்கேறக்கூடிய கூத்துகள் என்பதை மனதில் வச்சுக்கோங்க. மனதில் உங்களுக்கு ஏதாவது தவறான எண்ணங்களோ, யாராவது உங்களை தவறா அப்ரோச் பண்ணியிருக்கலாம். நீங்க ஒருவேளை பரவாயில்ல, இந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பொண்ணு நல்லா இருக்கு, நம்ம ஏதாவது ஒண்ணு பேசி நம்ம லைஃபுக்கு இது சரியா வரும் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன எண்ணங்கள் இருந்தாலும் குழி தோண்டி புதைச்சிருங்க. என்னைக்குமே இது ஆபத்து. எஸ்பெஷலி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இது ஆபத்து தான். எல்லா காதலும் ஒரு வகையான உணர்ச்சி சார்ந்து வெளிப்புற தோற்றத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வருகிறதுனால இது தேவ சத்தியத்தை சீர்தூக்கி பார்க்காது. அந்த பாவத்தை இது கொண்டு வரும். இது ஆபத்து. அதனால சத்தியத்தின்படி முடிவெடுக்க முடியாத உணர்ச்சிகளால் மனது ஆட்கொள்ளப்பட்டிருப்பதால் தேவனே வேண்டான்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த காதல் வேலை செய்யும். ஆரம்பத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு பரவாயில்ல, வேணான்னா எனக்கு ஓகே. பேரண்ட்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்திருக்கிறேன், ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லாட்டி எனக்கு தேவையில்லை, கர்த்தருக்கு சித்தம்னா நடக்கட்டும், இல்லாட்டி வேணான்னு ஆரம்பத்துல இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்து அப்ப நமக்கே என்ன ஆகுனா, பரவாயில்லையே, இந்த அளவுக்கு இந்த பையன் பயங்கர மெச்சூரிட்டியா பேசிட்டு இருக்கிறானே, இந்த பொண்ணு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம் பாருங்க. அப்படியே கொஞ்சம் நாள் ஆக ரைட்டுப்பா, இது கர்த்தருக்கு சித்தம் இல்ல போல் இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாங்க அவங்க. ஏன் வேணான்னு சொல்றீங்க? கொஞ்சம் நல்லா பேசி பாருங்க, இது எனக்கு ஏத்த மாதிரி தெரியுது, பரவாயில்ல மாதிரி தெரியுது, அந்த அப்படி இப்படின்னு அடுத்து கொஞ்சம் அதுக்கும் மசியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி அதுக்கும் மசியலனா அடுத்து இவங்களுடைய சுயரூபமே தெரிய ஆரம்பிக்கும். கடைசியில சாக போற அளவுக்கு மிரட்டுவாங்க. நான் செத்துருவேன், அதை பண்ணிருவேன், இதை பண்ணிருவேன். அப்பதான் நமக்கே விஷயம் தெரிய வரும். இவன் எப்பயோ விழுந்து போயிட்டான், கடவுளே வேணாங்கிற அளவுக்கு போயிருப்பான். ஆனா மேலோட்டமா எதுவுமே தெரியாது. நம்ம கடைசி அந்த ஆயுதத்தையும் எடுத்துரு, எனக்கு கடவுளே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அந்த இடத்துக்கு தான் வருவாங்க. எனக்கு தெரிந்த இருவரும் காதல் அப்படிங்கிறதுல விழுந்தவங்க, ஒருவேளை மாற்று மதத்தை சார்ந்தவங்களை ஒரு பெண்ணோ பையனோ பார்த்துட்டு வந்து நிக்குமா, அப்பா சொல்லுவாரு, இப்படி நீ கிறிஸ்டியனை பார்க்காம இப்படி இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொன்னா இவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், கர்த்தருக்காக நான் செய்யவே முடியாது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இது இன்ஃபாக்சுவேஷன் அல்லது காதல். இன்ஃபாக்சுவேஷனுடைய அடுத்த தரப்பு. இது எதுவுமே சத்தியத்துக்கு கீழ்ப்படியாது. இது மாம்சத்தினாலே உருவாகக்கூடியது. மாம்ச சிந்தை அது நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று வசனம் இருக்கிறது அல்லவா? இந்த மாம்ச சந்தை எப்பொழுதுமே மரணம் என்று சொல்லுகிறது அல்லவா? இது எல்லாமே இந்த காதல் இன்ஃபாக்சுவேஷனை குறிக்கக்கூடிய ஒன்று. திருமணத்துல இணைக்கப்பட போகிற பிள்ளைகள் மிக கவனமா இருங்க. நீங்க கவர்ச்சியாலேயோ இன்ஃபாக்சுவேஷனாலேயோ அல்லது இந்த உலக லவ், ரொமான்டிக் லவ், காதல் அதனாலேயோ நீங்கள் யாரையாவது தேர்ந்தெடுத்து விட அதிகமான வாய்ப்பு உண்டு. சோ அதற்கான அடையாளங்களை பார்த்தோம், அதற்கான பின் விளைவுகளையும் பார்த்தோம். இன்னும் நிறைய இருக்கு. நான் மேலோட்டமா சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சோ வேத வசனம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், மாம்ச சிந்தை, சரியா? இந்த மாம்ச சிந்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதுமாக அதை பற்றி பேசுகிறது. அது என்றைக்குமே மரணம். அந்த மாம்ச சிந்தைக்குள்ளாக போய்விட வேண்டாம். சோ பார்த்த உடனே கவர்ந்து இழுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில எத்தனை பேர் பாவம் செய்தார்கள்? தாவீது பாவம் செய்தார், சிம்சோன் பாவம் செய்தார், நீ சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லவா? சோ நாம ரொம்ப கவனமா இருப்போம். இந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த சகோதரர்களோ நண்பர்களோ உங்க வேலைத்தலங்களிலோ யாராவது இந்த மாதிரியான பாவத்துல ஈடுபட்டு இருந்தால் எனக்கேன் வம்பு என்று இல்லாமல் அவங்க நெருங்கிய நண்பராக உறவாக இருந்தால் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. 2 பேருடைய வாழ்க்கையையும் என்ன செய்யுங்க? காப்பாற்றுங்கள். இது என்னைக்குமே ஆபத்து தான். நாம இதோடு கூட நிறைவு செய்யலாம். கர்த்தர் நல்லவர்.